அக்கா, மகேஷ் நிச்சயதார்த்தத்தை தான் இந்த சாமி சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை நடக்க இருந்த அந்த ஃபங்க்ஷன் நின்னு போய் இப்ப 3வது தடவையா நம்ம வீட்ல உங்க தலைமையில நாளைக்கு நடக்க போதில்ல. மறுபடியும் நம்ம வீட்ல நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நின்னு போச்சுன்னா வாக்கு கொடுத்த உங்களுக்கு தனக்கு அந்த கெட்ட பேர் எல்லாம் வரும். அதனாலதான் நம்ம வீட்ல கண்டிப்பா திருஷ்டி பூஜை பண்ணியே ஆகணும்னு சாமி சொல்லிட்டாரு. ஏங்கா, பூஜை பண்ணிடலாமாக்கா? எனக்கு என்னமோ இந்த பூஜை பண்றது நம்ம வீட்டுக்கு நல்லதுன்னு தான் தோணுது சமந்தி. பண்ணிடலாமாக்கா? சரி, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா, இன்னைக்கே பண்ணிடுறேன். பார்வதி அம்மா, அக்கா சொன்னதெல்லாம் கேட்டல்ல? நம்ம வீட்ல திருஷ்டி பூஜை பண்றோம். நீதான் இந்த பூஜை விஷயத்துல எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சே. பூஜைன்னா போதும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமா செய்வியே. அதனால பூஜைக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சுவாமி கிட்ட கேட்டு அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறியா? சொல்லுங்க சாமி, என்ன வேணும்? சொல்லுங்க சொல்லுங்க. சரி. தூங்குறானா? ஃப்ராடு, கண்ணை தர. ஃப்ராடு, வந்த வழியை ஒழுங்கா கவனி, மண்டைய பொழந்து. சரி சரி. இந்த கலசத்துல இருக்க தீர்த்தத்தை வீட்டுல இருக்க ஒரு இடம் விடாம நல்லா தெளிச்சிட்டு வாங்க. எல்லா கந்திஷ்டியும் காணாம போயிடும்.
பார்வதி, அம்மா நீ வாங்கிட்டு போய் எல்லா ரூம்லயும் தெளிச்சிட்டு வந்துரு. ம் ஐயோ இவளா? ஃப்ராடு. அகிலாவை தெளிக்க சொல்லு. இல்ல இல்ல அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. தீர்த்தத்தை உங்க கையால நீங்க தாம்மா தெளிக்கணும். அப்பதான் கந்திஷ்டி விலகுமா. ஆமாக்கா, கண் திருஷ்டி உங்களுக்கு தானே இருக்கு. அப்ப உங்க கையால தெளிச்சாதான் அதெல்லாம் போகும். வாங்கிக்கோங்க. இந்த வீட்ல நீங்க நல்லா இருக்கணும்க்கா. அதுக்காக தானே இந்த பூஜை எல்லாம் பண்றோம். உங்க கையால தெளிக்கணும். ஆமா சமந்தி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, என்கிட்டயே கொடு பார்வதி. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. யாரோ உள்ள வராங்க போலயே. யாரா இருக்கும்? கீழே மாட்டுமா?
என்ன சத்தம்? அகிலா பவானிய பார்க்கணும். உன்னை இன்னையோட வீட்டை விட்டு துரத்தணும். ஓ, இருக்கிற வேஸ்ட் பொருள் எல்லாம் இங்கதான் இருக்கு. ச்சே, இதெல்லாம் தூக்கி போட சொல்லணும். முதல்ல இந்த கோடவுனை க்ளீன் பண்ண சொல்றேன். நல்ல வேலை அகிலா மேடம் பார்க்கல. என்ன இவ மட்டும் வரா? ஐயோ, என்ன வனஜா, பவானி இன்னும் அந்த அகிலா கண்ணுல படல போல இருக்கே. என்ன செய்யறது இப்போ? இருங்க கங்கா, எனக்கும் ஒன்னும் புரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டேன் சாமி. பார்வதி, அம்மா. இத பூத்தொட்டில ஊத்தி விட்டுரு. ஆ, சரிங்கம்மா. அக்கா, நீங்க ஸ்டோர் ரூம்ல எல்லாம் தண்ணி நல்லா தெளிச்சிங்களா அக்கா? எல்லா இடத்த விட ஸ்டோர் ரூம்ல தான் நிறையவே நல்லாவே தெளிச்சேன். ஓ, சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா. அங்கதான் பழைய பொருள் நிறைய இருக்குல்ல, அதனாலதான் கேட்டேன். அவ்வளவுதான், பூஜையெல்லாம் முடிஞ்சதுமா. அம்மா நீங்க போலாமா? மண்டை ஆட்டுறத பாரு. சரி, வரேன். நல்லது நல்லதுமா, நல்லது. நன்றி. யோ யோ, என்னையா வேலை பார்த்த நீ? நான் என்ன கங்கா, பண்ண? உள்ள போய் பார்க்காமலே வந்துட்டா. விடுங்க கங்கா. யோ, முதல்ல எடுத்துட்டு போயா. ஆ. இவன் கிட்ட எல்லாம் போய் நாளைக்கு தானே ஃபங்க்ஷன், அப்ப பாத்துக்கலாம். சரி, பவானி தானா எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மகேஷ் நிச்சயதார்த்த தேதி வேற நெருங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல பவானியை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையே. இப்போ என்ன பண்றது? சார், நேத்து இவன் என் பைக்கை திருடிட்டான் சார். உனக்கு எவ்வளவு தைரியம் தைரியம் உனக்கு? ஹலோ. ஹலோ ஆதி சார், நான் எஸ்ஐ ஜெயக்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார், பவானியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சார், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். பவானி எங்க சார் இருக்கா? எப்படி இருக்கா? அதை பத்தி எந்த விவரமும் கிடைக்கல சார். ஆனா பவானி இருக்கிற இடத்த நாங்க நெருங்கிட்டோம். அப்படியா? எந்த இடம்னு சொல்லுங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். சார், பவானியோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கடைசியா உங்க வீட்டு பக்கத்துல தான் பவானியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயா? ஆமா சார், உங்க வீட்டு பக்கத்துல தான் சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஏரியால தேடி பார்த்தா பவானியை கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் சார். ஓகே சார், நான் தேடி பார்க்குறேன். உங்க சைடில் நீங்களும் தேடி பாருங்க.
கண்டிப்பா சார். இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோனை வச்சிடறேன் சார். ஓகே சார், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்குலாம் எதுக்கு சார் நன்றி? இது என்னோட டியூட்டி. ஓகே சார். ஓகே சார், பார்க்கலாம். யோ, சார். அவனை அடிச்சது போதும், இழுத்துட்டு வாங்க. வாடா. பவானியோட ஃபோனு நம்ம வீட்டு பக்கத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி எஸ்ஐ சொல்றாரு. இங்க எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்? எங்க போயிருப்பா? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? பிடிக்கிறேன். எப்படியாவது பவானியை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏண்டி எல்லாம் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? அத்தை, உங்களை பத்தி இருக்காது, பயப்படாதீங்க. எனக்கு தெரியும். வா. ம். அளவன்தான், வாங்க வாங்க. அங்கேயே நில்லுங்க, உள்ள வராதீங்க. என்ன ஆச்சு பார்வதி? ஏன் எங்களை இங்கே நிக்க சொல்ற? அதுக்கு இல்லைங்க. பார்வதி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? வந்தவங்களை வீட்டுக்குள்ள வரவிடாம இங்கேயே நிக்க வச்சு வரவேணான்னு சொல்ற? அது இல்லம்மா, வர்ஷா கல்யாண பொண்ணு, ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கணும். அதான் நான் வாசல்லே நிக்க சொன்னேன். அவ்வளவுதானே? சரி, போ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். எதையாவது ஒண்ணு சொல்லி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது.